ஹலோ ஆல் ரீசெண்டாக நமக்கு ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் பேஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் ட்ராப்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் த 11th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். தமிழில் பாருங்கள், கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின்வருவனவற்றில் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் 3வதாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதாங்க சீக்வென்ஸ். இந்த சீக்வென்ஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, டிஜிட்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணுவோமா நம்பர்ஸ் எல்லாமே. பாருங்கள், 7 வராது, 6, 4, 5, 3, 9, 2. பாருங்கள், டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க, வலது புறத்திலிருந்து 11வது என்னன்னு சொல்லியிருக்காங்களா. ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய லெஃப்ட் சைடு வந்து இதுங்க, தென் ரைட் சைடு வந்து இது. அவங்க நமக்கு வலதுன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா, வலது புறத்துலேருந்து 11வது. ஸோ ரைட்லேருந்து நமக்கு 11th எலிமெண்ட் எதுங்க இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. பாருங்கள், நமக்கு 11th எலிமெண்ட்டாக என்னங்க இருக்குது, இந்த ஓ தான் இருக்குது. இங்கிருந்து அவங்க அகைன் ரைட் சைடில் தேர்ட் எலிமெண்ட்டாக என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எலிமெண்ட் இப்போ ஓ இருக்குன்னா இதோடைய லெஃப்ட் சைடு வந்து இதுங்க, ரைட் சைடு வந்து இந்த சைடு வந்துட்டு இருக்கும். ஸோ நமக்கு ரைட் தானே கேட்குறாங்க, ஸோ இந்த சைடு தான் செக் பண்ணணும். அதில் நமக்கு தேர்ட் எலிமெண்ட்டாக என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்களா. பாருங்கள், இந்த அண்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குமா, தென் இந்த சிம்பிள் நமக்கு செகண்டாக இருக்குமா, இசட் தானே நமக்கு தேர்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். நம்ம ஆல்ரெடி வந்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் பேஸ் பண்ணி டோட்டலாக 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. எல்லா டைப் சம்ஸுமே அங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க.